ஒரு தப்ப செஞ்சு முடிக்க எவ்வளவு திட்டம் போட்டாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல அவன் கோட்டை விட்டிருப்பான். அப்படிதான் திருச்சியில எல்லாரையும் வியப்படைய வச்ச லலிதா ஜுவல்லரி கொள்ளை சம்பவத்திலையும் நடந்துச்சு. ஹாலிவுட் படங்களையும் வெப் சீரீஸ்களையும் பார்த்து கொள்ளைய கனக்கச்சிதமா நடத்தினா மாஸ்டர் மைண்ட் முருகன். 13 கோடி ரூபாய் நகைய அசால்ட்டா கொள்ளை அடிச்சவங்கள சிக்க வச்சது ஒரு சாதாரண விஷயம். இரவுல கொள்ளக்காரன், பகல்ல டான், மாஃபியா, சினிமா ப்ரொடியூசர்னு கெத்தா இருந்தவனுக்கு விதி என்ன முடிவெழுதுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல. செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast. கேஸ் நம்பர் 31. திருச்சி லலிதா ஜுவல்லரி கொள்ளை வழக்கு. திருச்சி தமிழ்நாட்டோட மைய பகுதியில் அமைஞ்சிருக்கிற மாநகரம். தமிழ்நாட்டோட அரசியல், ஆன்மீகம், இப்படி எதை தொட்டாலும் திருச்சிக்கு அதுல முக்கியமான இடம் இருக்கு. சலசலத்து ஓடுற காவிரி ஆறு, நெல், வாழைன்னு நிறைஞ்சிருக்கிற வயல்கள், இதெல்லாம் தான் திருச்சியோட அடையாளம். தமிழ்நாட்டோட பெரிய நகரங்கள்ல ஒன்னா இருக்கிற திருச்சியில தங்களோட நிறுவனத்தோட கிளைகளை திறக்கிறதுல எல்லா பிரபலமான நிறுவனங்களுமே ஆர்வம் காட்டுனாங்க. அப்படித்தான் லலிதா ஜுவல்லரியோட கிளையும் திருச்சியில திறக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு பேரதிர்ச்சியையும் பெரிய பாடத்தையும் அந்த கிளை மூலமா கத்துக்க போறோம் அப்படின்னு அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட யாருக்கும் அப்ப தெரியல. திருச்சியில மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற, திருச்சியோட பல பகுதிகளை இணைக்கிற ஒரு இடம்தான் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். அப்படிப்பட்ட முக்கியமான இடத்துல இருந்துச்சு லலிதா ஜுவல்லரி. விளம்பரங்கள்ல அடிக்கடி பார்க்கிற பிரபலமான கடைய அங்க திறந்ததால பக்கத்துல இருக்கிற முசிறி, குளித்தலை, மணப்பாறை மாதிரியான சின்ன நகரங்கள்ல இருந்தும், பெரம்பலூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல இருந்தும் மக்கள் வந்து நகைகளை வாங்கிக்கிட்டு போனாங்க. 2019 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்திங்கிறதால அன்னைக்கு பொது விடுமுறை. வழக்கமா விடுமுறை அப்படின்னாலே கடைக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதுவும் அந்த மாசத்துல ஆயுத பூஜை, தீபாவளி அப்படின்னு அடுத்தடுத்து பண்டிகைகள் அணிவகுத்து வர இருந்துச்சு. அதனால அதிக விற்பனை நடக்குங்கிற நம்பிக்கையோட காலையில கடையை திறக்க வந்தாங்க லலிதா ஜுவல்லரி ஸ்டாஃப்ஸ். ஷட்டரை திறந்து உள்ள வந்த ஸ்டோர் மேனேஜர் அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நின்னாரு. பின்னாடியே வந்த மற்ற ஊழியர்கள் எதனால அவர் பேயறைஞ்ச மாதிரி நிக்கிறாருன்னு புரியாம அவசரமா அவர்கிட்ட போனாங்க. பொதுவா நகை கடைக்கு போனா அங்க ஷோகேஸ்ல இருக்கிற நகைங்களோட அழக பார்த்து மலைச்சு போய் நிப்பாங்க பொண்ணுங்க. ஆனா கடையிலேயே வேலை பார்க்கிறவங்க மலைச்சு போய் நின்னது காலியா இருந்த ஷோகேஸை பார்த்து. நைட் நகைகளை சரிபார்த்து தரைதளத்துல இருக்கிற ஷோகேஸ்ல அடுக்கி லாக் பண்ணி வச்சிருந்த பல ரேக்குங்க காலியா இருந்துச்சு. லலிதா ஜுவல்லரியில மொத்தம் 3 தளங்கள் இருக்கு. அதுல கீழ்த்தளத்துல தான் அதிக எடையுள்ள தங்க ஆபரணங்கள், வைர மற்றும் பிளாட்டின நகைகள்னு விலையுயர்ந்த நகைகளை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த நகைங்க எல்லாம் அங்க இருந்ததுக்கான சுவடே தெரியாம காணாம போயிருந்துச்சு. தொடச்சி போட்டா மாதிரி கடையே வெறிச்சோடி இருந்தது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்னும் புரியாம ஸ்டோர் மேனேஜர் அவசரமா ஓனர் கிரண்குமாருக்கு போன் பண்ணாரு. சார், நான் திருச்சி ஸ்டோர் மேனேஜர் பேசுறேன், இங்க நம்ம ஸ்டோர்ல அப்படின்னு சொன்னவரால முழுசா சொல்லி முடிக்க முடியல. என்னாச்சு, பொறுமையா சொல்லுங்க, ஏன் இவ்வளவு பதற்றமா இருக்கீங்க அப்படின்னாரு கிரண்குமார். சார், கடையில கொள்ளை அடிச்சிட்டாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பொட்டு தங்கம் கூட இல்ல, என்ன நடந்ததுன்னு ஒன்னும் புரியல அப்படின்னாரு மேனேஜர். ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்ச ஓனர் கிரண்குமார் அடுத்த நிமிஷம் நிதானத்துக்கு வந்தாரு. அந்த ஃப்ளோர்ல மொத்தம் எவ்வளவு நகைங்க இருந்துச்சு, யாரெல்லாம் நைட்டு டியூட்டியில இருந்தாங்க அப்படின்னு கேட்டாரு. கிட்டத்தட்ட 100 கிலோ இருக்கும் சார் அப்படின்னு பதில் சொன்னவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. கிரண்குமாருக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. அழாதீங்க, அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம், போலீஸ்க்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு போனை வச்சாரு. நகைங்க கொள்ள போனதை பத்தி கோட்டை காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாங்க. ஏற்கனவே ஜனவரி 28 திருச்சி டோல்கேட் பகுதியில் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல நடந்த மிகப்பெரிய கொள்ளையை கண்டுபிடிக்க முடியாம திணறிட்டு இருந்த போலீஸுக்கு இது இன்னொரு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. பேங்க்குள்ள நடந்த ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள நகை கடையில 2வது பெரிய கொள்ளையா? என்ன நடக்குது திருச்சியில? போலீஸ் என்ன செய்யறாங்கன்னே புரியல. பொதுமக்களும் அரசியல் எதிர்கட்சிகளும் மீடியாவும் கொந்தளிச்சாங்க. திருச்சி சிட்டி போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ், மத்திய மண்டல ஐஜி வரதராஜு ஸ்பாட்டுக்கு போய் புலனாய்வுல இறங்குனாங்க. தடயவியல் நிபுணர்கள் நகை கடைக்கு வந்து தடயங்களை சேகரிச்சாங்க.
செவ்வாய்க்கிழமை நைட் யாரெல்லாம் செக்யூரிட்டி டியூட்டியில இருக்காங்கன்னு லிஸ்ட் எடுத்து அவங்கள விசாரிச்சாங்க போலீஸ். நைட் அவங்க யாரோடவாவது மொபைல் போன்ல பேசினாங்களான்னு செக் பண்ணாங்க. ஆனா சந்தேகப்படுற மாதிரி எந்த துப்பும் போலீஸ்க்கு கிடைக்கல. கொள்ளையர்கள் போன திசையை கண்டுபிடிக்கலாம்னு மோப்பனாய கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த முயற்சியும் கை கொடுக்கல. ஏன்னா கொள்ளை அடிச்சுட்டு போனவங்க மோப்ப நாய்கிட்ட இருந்து தப்பிக்க மிளகாய் பொடிய தூவிட்டு போயிருந்தாங்க. எப்படி கொள்ளை நடந்ததுன்னு உள்ள போய் பார்த்த போலீஸோட இன்டெலிஜென்ஸ்க்கு சவால் விட்டுச்சு அங்க அரங்கேறி இருந்த திருட்டு. சரியா மேனேஜர் சீட்டுக்கு பின்பக்கம் இருந்த செவுத்துல துளை போட்டு கொள்ளக்காரங்க உள்ள வந்திருக்காங்க. இந்த துளைய பார்த்தா ஒரு சரியான வடிவத்துல இல்ல, அதனால மிஷினை வச்சு உடைச்சிருக்க முடியாது, சுத்தி கடப்பார வச்சுதான் உடைச்சிருக்கணும் அப்படின்னு தடயவியல்காரங்களோட முதல் கட்ட ஆய்வு சொல்லுச்சு. சுத்தி கடப்பார வச்சு உடைச்சிருந்தா எப்படி சத்தம் கேட்காம இருந்துச்சு? கடைக்கு முன்னாடி செக்யூரிட்டிங்களும் வேலைக்கு இருந்திருக்காங்களே. அப்படின்னா இந்த கொள்ளைக்கும் கடையில வேலை பார்த்தவங்க செக்யூரிட்டின்னு யாருக்காவது தொடர்பு இருக்கும்னு போலீஸ் யூகிச்சாங்க. லலிதா ஜுவல்லரிய ஒட்டி ஒரு ஹோட்டல், அடுத்தடுத்து கடைகள்னு வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு இருந்துச்சு. அங்க இருந்த கேமராக்களை ஆய்வு செஞ்சதுலையும் ஒரு குழுவும் கிடைக்கல. அந்த கடையோட முன்பக்கம் அவ்வளவு ஆடம்பரம் பாதுகாப்புன்னு இருந்தாலும் பின்பக்கம் ஒரு மர்மமான பகுதியா இருந்ததை போலீஸ் அப்போதான் நோட் பண்ணாங்க. கடைக்கு பின்பக்கம் கார் நிறுத்தத்துக்கு இருந்த காலி இடம் பராமரிப்பு இல்லாம இருந்தது. கொள்ளக்காரங்களுக்கு வசதியா போயிருந்துச்சு. பராமரிப்பில்லாத காலி மனை, கடையை ஒட்டி இருந்த ஒற்றை சுவர், இந்த ரெண்டும் கொள்ளக்காரங்க திட்டத்தை ஜெயமாக்க உதவி இருந்துச்சு. ஒரு நகைக்கடையோட முன்பக்கம் மட்டும் பாதுகாப்பா இருந்தா போதுமா? ஏன் இந்த இடத்த பராமரிக்காம விட்டீங்க? ஒரு சிசிடிவி கேமரா கூட இங்க இல்லையே அப்படின்னு போலீஸ் கேட்ட எந்த கேள்விக்கும் லலிதா ஜுவல்லரிக்காரங்க கிட்ட பதில் இல்ல. கொள்ளக்காரங்க எப்படி உள்ள வந்தாங்கன்னு தெளிவாச்சு. ஆனா எத்தனை பேர் வந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க? இந்த கேள்விகளுக்கான பதில் கடையோட சிசிடிவி கேமரா பதிவுகள்ல இருந்துச்சு. கடைக்கு பின்னாடி பக்கவாட்டு பகுதியில தொலை போட்டு கடைக்குள்ள வந்த கொள்ளக்காரங்க நிதானமா கொள்ளையடிச்சிட்டு திரும்பி போயிருந்தாங்க. அதிகாலை 2:11 மணிக்கு கடைக்குள்ள வந்த கொள்ளக்காரங்க 4:28 மணிக்கு கடையில இருந்து நகைகளை எடுத்துட்டு வெளியில போயிருந்தாங்க. கொள்ளை திட்டத்துக்கு ஸ்கெட்ச் போட்ட மாதிரியே போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கவும் அவங்க திட்டம் போட்டது சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்த போலீஸுக்கு புரிஞ்சுது. கடைக்குள்ள 2 பேர் வந்திருக்காங்க. முகத்துல மிக்கி மவுஸ் மாஸ்க், கைரேகை பதிவாகாம இருக்க கிளவுஸ்னு பக்கா செட்டப்போட வந்து திருடுனாங்க. ஒவ்வொரு ரேக்கா திறந்து நகைகளை எடுத்து அவங்க கொண்டு வந்திருந்த டிராவல் பேக்ல நிரப்பினத வீடியோ ஃபுட்டேஜ் காட்டுச்சு. கொள்ளை, கொலை, திருட்டுன்னு எதுவா இருந்தாலும் ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. சுவற்ற உடைச்சிட்டு வந்து கொள்ளையடிக்கிற கும்பல் யாரெல்லாம் இருக்காங்கன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் சொல்ல அந்த தகவல்களை ஒரு டீம் சேகரிச்சாங்க. இந்த கொள்ளை நடந்திருக்கிற விதத்தை பார்த்தா வட இந்தியாவை சேர்ந்தவங்களோட கைவரிசையா இருக்கலாம் அப்படின்னு யூகிச்சாங்க போலீஸ். ஜீன்ஸ் பேண்ட், ஜெர்கின் போட்டு இருந்ததால கொள்ளையர்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம்னு உறுதியா நம்பினாங்க. யார் இந்த கொள்ளையர்கள்? எங்கிருந்து வந்தாங்க? எங்க போனாங்க? இப்படி போலீஸோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு தடயமும் சிக்கல. கடையில கணக்கெடுத்து பார்த்ததுல 28 கிலோ தங்கம், 120 கேரட் வைர நகைகள் கொள்ள போய் இருக்கு. அதோட மதிப்பு 13 கோடி ரூபாய். இந்த கொள்ளை தொடர்பா போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கோம். அவங்களோட விசாரணைக்கு நாங்க முழு ஒத்துழைப்பு தருவோம் அப்படின்னு அக்டோபர் 2 சாயங்காலம் லலிதா ஜுவல்லரியோட ஓனர் பேட்டி தந்தாரு. கடையில எந்த பக்கம் வந்து தொலை போடலாம்னு ரொம்ப துல்லியமா திட்டமிட்டு புகுந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்கன்னா கடையில வேலை பார்க்கிற ஊழியர்கள் யாராவது உதவி இருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் போலீஸுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அங்க வேலை பார்த்த 120 ஊழியர்களையும் வரவழைச்சு விசாரிச்சாங்க. ஆனா அதுலயும் எந்த விதமான தகவலும் கிடைக்கல. விசாரணையை எந்த பக்கமும் திருப்ப முடியாம எல்லா பக்கமும் டைவர்ஷன் சிக்னல் மட்டும்தான் போலீஸ்க்கு கிடைச்சது. கொள்ளை கும்பலை பிடிக்கிறதுக்காக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுச்சு. திருச்சி சமயபுரம் டோல்கேட் பகுதியில் நடந்த பஞ்சாப் நேஷனல் வங்கி கொள்ளை, லலிதா ஜுவல்லரி கொள்ளை 2 சம்பவத்திலையும் நிறைய விஷயங்கள் ஒத்துப்போச்சு. 2 இடத்துலையுமே பின்புறம் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. பின்பக்க சுவரை உடைச்சிட்டு போய் கொள்ளையடிச்சிருந்தாங்க. பேங்க் லாக்கரை உடைக்காம வாடிக்கையாளர்கள் லாக்கரை உடைச்சு 470 சவரன் நகைகள், 19 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிருந்தாங்க.
அதோட மதிப்பு 5 கோடி ரூபாய் இருக்கும்னு சொன்னாங்க. அந்த சம்பவத்துக்கும் லலிதா ஜுவல்லரி கொள்ளை சம்பவத்துக்கும் நிறைய ஒத்துமை இருந்துச்சு. அதனால இந்த 2 சம்பவங்களையும் ஒரே குரூப்பை சேர்ந்தவங்க தான் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க போலீஸ். ஆனா அது யாருன்னு யூகிக்கவே முடியல. கொள்ளையடிச்ச கும்பல் வட மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு அவங்கள குறிவச்சு போலீஸ் தங்களோட தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினாங்க. லலிதா ஜுவல்லரி கொள்ளை நடந்த சமயத்துல விடுதிகள்ல தங்கி இருந்தவங்க பத்தின தகவல்களை சேகரிச்சாங்க. அப்போ புதுக்கோட்டையில ஒரு தனியார் விடுதியில சந்தேகத்துக்கிடமான வகையில ஜார்க்கண்டை சேர்ந்த 5 பேர் தங்கி இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சது. உடனடியா அங்க போன தனிப்படை போலீஸ் 5 பேரையும் பிடிச்சு விசாரிச்சாங்க. அந்த 5 பேரும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து போர்வை விற்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஆனா அவங்க மேல ஏற்கனவே சில வழக்குகள் இருந்ததால தான் அதுல ஒருத்தர் தப்பிச்சு போக முயற்சி பண்ணினார்னு சொன்ன போலீஸ் 5 பேரையும் கைது செஞ்சாங்க. ஆனா லலிதா ஜுவல்லரி கொள்ளை வழக்குக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அப்புறம் தெரிஞ்சது. மறுபடியும் விசாரணை டெட் எண்டுக்கு வந்துச்சு. இன்னொரு டீம் வீடியோ ஃபுட்டேஜை மறுபடியும் ரிவ்யூ பண்ணதுல ஒரு க்ளூ கிடைச்சது. கொள்ளையடிச்சவங்க போட்டிருந்த செருப்பும் நடுநடுவில் அவங்க பேசின பதிவும் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்கன்னு தெளிவுபடுத்த வச்சுது. காலில் கயிறு கட்டிக்கிட்டு கடைக்குள்ள ஒருத்தர் போக இன்னொருத்தர் யாராவது வராங்களான்னு வெளியில இருந்து பார்த்து அலர்ட் பண்ணிட்டு இருந்தான். ஒருவேளை யாராவது வந்தா கயிறை இழுத்து சிக்னல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க போட்டு வச்சிருந்த பிளான். கொள்ளைக்காரங்களோட திட்டத்தை பார்த்து போலீஸே வியந்து போனாங்க. சாயங்காலமே பின்பக்கம் போய் ஒற்றை சுவரோரமா பதுங்கி இருந்தவங்க எல்லோரும் போனதுக்கு அப்புறம் தொலை போட்டு உள்ள வந்து திருடி இருக்காங்கன்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. கொள்ளையடிச்சவங்க பக்கத்து மாவட்டங்களுக்கு தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படிங்கிறதால தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், கரூர் இப்படி திருச்சியை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள்ல தீவிரமா வாகன சோதனை நடந்துச்சு. அப்படி அக்டோபர் 3ஆம் தேதி நைட்டு திருவாரூர் பக்கத்துல வாகன சோதனை நடந்துகிட்டு இருந்தப்போ 2 வீலர்ல வந்த 2 பேர் போலீஸை பார்த்து பயந்து ஓடுனாங்க. அவங்கள பார்த்த இன்ஸ்பெக்டர் பாரத நேரு, "ஏய் நில்லு நில்லு, இப்படி ஓரமா வந்து வண்டி நிறுத்து" அப்படின்னு சொல்லிக்கிட்டே சைகை காட்டினாரு. ஆனா அந்த 2 பேரும் நிக்காம வேகமா போக ஆரம்பிச்சாங்க. "டேய் நிறுத்துடா, நிறுத்து" அப்படின்னு போலீஸ்காரங்க எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல. உடனே அவங்கள துரத்த ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சினிமாவில் வர்ற மாதிரி ஒரு சேசிங் நடந்துச்சு. ஒரு வழியா அவங்கள மடக்கி பிடிச்சப்போ அந்த 2 பேர்ல ஒருத்தன் தப்பிச்சு ஓடிட்டான். "சார் சார் வேணாம் சார், நான் ஒன்றும் பண்ணல சார், என்ன விட்டுருங்க சார்" அப்படின்னா அந்த இளைஞன். அவனோட பேரு மணிகண்டன். "அப்புறம் ஏன்டா வண்டியை நிறுத்த சொன்னா நிறுத்தாம வந்தீங்க?" அப்படின்னு பாரத நேரு கேட்க, "ஹெல்மெட் போடாம வந்ததால தான் சார் பயந்து வேகமா வந்தோம்" அப்படின்னு சொன்னான் மணிகண்டன். அவன் சொன்ன காரணம் லாஜிக்கா இருந்தாலும் அவன் முகத்துல இருந்த பீதி வேறொரு தப்ப அவன் மறைக்கிறான்னு வெளிக்காட்டுச்சு. பேசிட்டு இருக்கும்போது அவனோட பைக்ல இருந்த பை மேல அடிக்கடி அவனோட கை படுறத பார்த்து இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வலுவாச்சு. "அந்த பேக்ல என்னடா இருக்கு, இங்க குடு" அப்படின்னு வாங்கி பைய திறந்து பார்த்தாரு. உள்ள பளிச்சுன்னு மின்னுச்சு. அதுல இருந்த தங்க நகைங்க. பாரத நேருவோட சந்தேகம் உறுதியாச்சு. இது சாதாரண டிராஃபிக் ரூல் வயலேஷன் இல்ல, ஒரு கொள்ளைக்கான ஆதாரம்னு அவருக்கு புரிஞ்சது. மணிகண்டன் பிடிபட்டதும் உடனடியா திருச்சி மாநகராட்சி கமிஷனர் அமல்ராஜுக்கு தகவல் சொல்லப்பட்டுச்சு. போலீஸ் பாதுகாப்போட ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் மணிகண்டனை விசாரிச்சாங்க. இவ்வளவு நகைங்க எப்படி அவனுக்கு கிடைச்சதுன்னு கேட்டப்போ இனிமே தப்பிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். இது ஒரு நகைக்கடை கொள்ளையில எனக்கு கிடைச்ச ஷேர்னு சொன்னான். அவங்கிட்ட இருந்தது 5 கிலோ தங்கம். அது ஆய்வு செஞ்சதுல அதுல லலிதா ஜுவல்லரியோட சீல் இருந்தது. நகைக்கடை கொள்ளையில துப்பு துலங்காம இருந்த போலீஸுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. "யாரெல்லாம் சேர்ந்து நகைக்கடையில கொள்ளையடிச்சுங்க, உன் கூட பைக்ல வந்தவ யாரு?" அப்படின்னு போலீஸ் தங்களோட வாணியில மணிகண்டன் கிட்ட விசாரிச்சாங்க. "என் கூட வந்தவ சுரேஷ், என்னோட கூட்டாளி சார். நகையை பங்கு போட்டுக்கிட்டு வரும்போது தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்" அப்படின்னு சொன்னான். மணிகண்டன் சொன்ன அந்த சுரேஷ் திருவாரூர்காரன். இந்த கேஸ்ல அவனும் முக்கிய குற்றவாளி இல்ல. இவங்களுக்கெல்லாம் பாஸ் ஒருத்த இருந்தான். கொள்ளை திட்டங்களோட மாஸ்டர் மைண்ட் முருகன். திருவாரூர் முருகன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே பல கதைகளை சொல்லுவாங்க போலீஸ்காரங்க.
தமிழ்நாடு மட்டுமில்ல, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலங்கானான்னு தென் மாநிலங்கள் முழுக்க திருவாரூர் முருகனை பத்தி தெரியாத போலீஸே இல்லைன்னு தான் சொல்லணும். 100க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் அவன் மேல இருக்கு. ஆனா முருகனை நேர்ல பார்த்தா அவன் இத்தனை பெரிய கொள்ளக்காரனான்னு யாரும் நம்பவே மாட்டாங்க. ஒல்லியான உடல்வாகு, அப்பாவி மாதிரியான முகத்தோற்றம், இதெல்லாம் தான் அவனை சர்வசாதாரணமா பல இடங்கள்ல நுழைய வச்சுது. தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த அரசியல் தலைவராக இருந்த கருணாநிதி பிறந்த மாவட்டம். தேர்னாலே இந்த திருவாரூர் தேர் தான் அழகுன்னு பல போற்றுதலுக்கு உள்ளான திருவாரூரோட மோசமான அடையாளம்னா அது முருகன் தான். திருவாரூர்ல இருக்கிற சீரா தோப்பு தான் அவனோட சொந்த ஊரு. சின்ன வயசுல தன் குடும்பத்தோட சேர்ந்து ரோடு போடுற வேலை பார்த்துட்டு இருந்தா. 4 அக்கா 2 அண்ணனுங்கன்னு பெரிய குடும்பத்துல பிறந்த கடைக்குட்டி பையன். சின்ன வயசுலேயே வீடுகளில் புகுந்து சின்ன சின்ன திருட்டுகளை செய்ய ஆரம்பிச்சான். முதல் முறையா 2005 பெங்களூர்ல தான் முருகன் மேல ஒரு திருட்டு வழக்கு பதிவாச்சு. 2008 சென்னைக்கு வந்த முருகன் பூந்தமல்லி, மதுரவாயல்னு சென்னையோட புறநகர் பகுதிகளில் தன்னோட கைவரிசையை காட்டுனா. ஆனா அதெல்லாம் அவனுக்கு பத்தல. சினிமா மேல ஆர்வம் இருந்ததால எப்படியாவது ஒரு சினிமா தயாரிச்சு அது மூலமா நடிகைகளுக்கு நெருக்கமாகணும்னு ஆசைப்பட்டான். அதனால பெருசா ஏதாவது செய்யணும்னு முடிவெடுத்தான். அப்போதான் ஏடிஎம் சென்டர்கள் பக்கம் திரும்பிச்சு அவனோட பார்வை. கேஸ் சிலிண்டரை வச்சு ஏடிஎம் எந்திரங்களை லாபகமா உடைச்சு பணத்தை திருடுறதுல பெரிய எக்ஸ்பர்ட் ஆனா. அதனால ஏடிஎம் முருகன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் வந்துச்சு. ஆனா அப்படி கொள்ளையடிச்ச பணமும் ஒரு சினிமா தயாரிக்கிறதுக்கு போதுமானதா இல்ல. அதனால ஏடிஎம்ல கொள்ளையடிக்கிறதுக்கு பதிலா பேங்கையே கொள்ளையடிச்சா என்ன அப்படின்னு யோசிச்சான். அப்போதான் வங்கிகளும் நகை கடைகளும் முருகனோட இலக்கா மாறுச்சு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படி 4 மொழிகள் தெரிஞ்சிருந்ததால எந்த மாநிலத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற மக்களோட அவனால சரளமா பேச முடிஞ்சது. கர்நாடகாவில் கொள்ளையடிச்சுட்டு கேரளாவில் போய் பதுங்கிறது, கேரளாவில் கொள்ளையடிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து தலைமறைவா இருக்கிறது, இப்படி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறி மாறி தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த முருகனை கண்டுபிடிக்க எல்லா ஸ்டேட் போலீஸ்காரங்களும் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. சினிமான்னா முருகனுக்கு ரொம்ப இஷ்டம். ஹாலிவுட் படங்கள், வெப்சீரிஸ் பார்த்து அந்த ஸ்டைல்ல கொள்ளையடிக்கிறதையே சரியான திட்டமிடல், முறையான ஒத்திகை, அதுக்கப்புறம் களத்துல இறங்குறதுன்னு பண்ணினான். பொதுவா தன் கூட ரொம்ப நம்பிக்கையானவங்களை மட்டும்தான் வச்சிருப்பான். ஆட்கள் தேவைப்படும் போது புதுசா சேர்த்துக்கிட்டாலோ அவங்க யாரையும் சீக்கிரமா நம்பிட மாட்டா. முதல்ல அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுத்து சில வேலைகளை செய்ய சொல்லுவான். அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி வந்தவங்களை மட்டும்தான் தன்னோட கூட்டத்துல ஒருத்தரா சேர்த்துக்குவான். கூட்டாளிங்க யார்கிட்டையும் தன்னோட பர்சனலான விஷயங்களை எப்பவும் பகிர்ந்துக்கவே மாட்டான். கொள்ளையடிக்கும் போது செல்போன் பயன்படுத்தாம அவனோட ஆட்களை வாக்கி டாக்கில தொடர்பு கொள்றது அவனோட ஸ்டைல். அதனால வாக்கி டாக்கி கொள்ளையர்கள் அப்படிங்கிற பேரும் முருகன் கும்பலுக்கு இருந்தது. நாமலாம் குடும்பத்தோட கோவிலுக்கு போவோம். ஆனா முருகன் கொள்ளையடிக்க குடும்பத்தோட போவான். குடும்பத்தோட போறதால அந்த காரை யாரும் சந்தேக கண்ணோட பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் அவனோட டெக்னிக். கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஏரியாவில் முருகனோட ஆட்கள் ஒரு ரவுண்டு வருவாங்க. பூட்டி கிடக்கிற வீடுகளை நோட்டம் பார்த்துக்கிட்டே வர்றவங்க அந்த வீடுகளோட கேட்ல ஏதாவது ஒரு நோட்டீஸை சொருகி வச்சுட்டு வருவாங்க. நைட் வந்து பார்க்கும்போது அந்த நோட்டீஸ் கீழே விழாமலோ இல்ல யாரும் எடுக்காமலோ வச்ச இடத்துலயே இருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க வெளியூர் போயிருக்காங்கன்னு முடிவு பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க. வெளியில கார்ல ஒரு ஆளை கண்காணிக்க விட்டுட்டு கொள்ளையடிக்க வீட்டுக்குள்ள போவாங்க ஒரு குரூப். வாக்கி டாக்கில உள்ள இருக்கிறவங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒரு ஏற்பாட்டோட போறதால எந்த பிரச்சனையும் இல்லாம கொள்ளையடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அவனோட அக்கா கனகவள்ளியோட மகன் சுரேஷ்னா முருகனுக்கு அவ்வளவு பிடிக்கும். அவனை ஹீரோ ஆக்கிறதா சொல்லி தன்னோடவே அழைச்சிட்டு போனான். இப்படி பல இடங்கள்ல கொள்ளையடிச்சு திரட்டின பணத்தை வச்சு ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பிச்சான் முருகன். அந்த கம்பெனி மூலமா ஒரு தெலுங்கு படத்தை தயாரிக்க ஆரம்பிச்சான். மானச வினாவா அப்படிங்கிற அந்த படம் வெளிவரவே இல்லை. சினிமா உலகத்துல எல்லார்கிட்டையும் தாம் ஒரு நகைக்கடை அதிபர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டான்.
அந்த படத்தை தயாரிச்சது மூலமா முருகனுக்கு சில நடிகைகளோட தொடர்பும் கிடைச்சது. அவங்களுக்கு அப்பப்போ விதவிதமான நகைகளை அன்பளிப்பா கொடுத்து ஆச்சரியப்படுத்துவான்னு பல கதைகள் சொல்லப்பட்டுச்சு. முருகனோட பேரு லலிதா ஜுவல்லரி கொள்ளை வழக்குல அடிபட்ட உடனே போலீஸ் அவனை தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. அவனோட சொந்த ஊருக்கு போய் அவனுடைய அக்கா கனகவல்லிய கைது செஞ்சாங்க. தன்னோட அம்மாவை கைது செஞ்சதால அதிர்ச்சி அடைஞ்ச சுரேஷ் அக்டோபர் 10 செங்கம் நீதிமன்றத்துல சரணடைஞ்சான். மறுநாளே பெங்களூரு நீதிமன்றத்துல சரணடைஞ்சா முருகன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல போலீஸ்ல சிக்காம கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த முருகன் அப்போ சரண்டரானது லலிதா ஜுவல்லரி கொள்ளை வழக்குக்காக இல்ல, பெங்களூர்ல நடந்த ஒரு சின்ன திருட்டுக்காகத்தான் அவ சரணடைஞ்சதா தகவல்கள் வெளிவந்துச்சு. அந்த சமயத்துல முருகனோட கூட்டாளியான கணேசனையும் தமிழ்நாடு போலீஸ் கைது செஞ்சாங்க. மதுரை வாடிப்பட்டி பக்கத்துல இருக்கிற கணேசனோட சொந்த ஊர்ல புதைச்சி வைக்கப்பட்டிருந்த 6 கிலோ நகைகளை போலீஸ் பறிமுதல் செஞ்சாங்க. பெங்களூர்ல முருகன் சரணடைஞ்ச 55 நாட்களுக்கு அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் அவனை காவல்ல எடுத்தாங்க. இந்த கொள்ளை வழக்குல யார் மாஸ்டர் மைண்டுன்னு தெரிஞ்சுக்க போலீஸும் லலிதா ஜுவல்லரி ஓனர் கிரண்குமாரும் ஆர்வமா இருந்ததுக்கு இன்னொரு காரணம், இதுல வேற யாருக்காவது தொடர்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்க நினைச்சாங்க. லலிதா ஜுவல்லரியில கொள்ளையடிச்சது எப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தான் முருகன். கொள்ளையடிக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி திருவெரும்பூர் பகுதிக்கு வந்தவன் அங்க வாடகைக்கு ஒரு வீட்டை பிடிச்சு குடும்பத்தோட தங்கி இருந்திருக்கான். அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கு அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு அப்ப தெரியாது. அது மட்டும் இல்லாம அவனோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சா ஒரு நிமிஷம் எல்லாரும் நெகிழ்ந்து போயிடுவாங்க. முருகனோடது காதல் திருமணம். பெங்களூருக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தவன் மஞ்சு அப்படிங்கிற மஞ்சுளாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல. அதனால ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு 2 குழந்தைங்களை தத்தெடுத்தான். அந்த 2 குழந்தைங்களும் மாற்றுத்திறனாளிங்க. அப்படி ஒரு ஃபேமிலி கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சகஜமா தானே பழகுவாங்க. பர்சனலா முருகனுக்கு நெருக்கடிகள் இல்லாததால தொழில பர்ஃபெக்டா இருந்தான். கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி 2-3 தடவை லலிதா ஜுவல்லரிக்கு நகை வாங்குற மாதிரி போயிருந்தேன். எங்கெங்க என்ன நகைங்க இருக்கு, சிசிடிவி எங்க இருக்கு, எந்த வழியா உள்ள வர்றது, இப்படி எல்லாத்தையும் பிளான் பண்றதுக்கு அந்த 2-3 விசிட் தான் உதவுச்சு. கடைக்கு பின்பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் காம்பவுண்ட் வழியா ஏறி குதிச்சு கடையோட பக்கவாட்டில் தொலை போட்டு உள்ள போகலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். வாக்குமூலம் சொன்னா முருகன். இந்த கொள்ளைய சக்சஸ் ஆக்குறதுக்காக கணேசன், சுரேஷ், மணிகண்டன் இப்படி ரொம்ப நம்பிக்கையானவங்களை சேர்த்திருந்தான். சுவரை உடைச்சி ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு தொலை போடுறதுக்கு 4 நாள் ஆச்சுன்னு அவன் சொன்னதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. எப்படி 4 நாளா யார் கண்ணிலையும் மாட்டலன்னு விசாரிச்சப்போதான் போலீஸுக்கு ஒரு உண்மையே தெரிஞ்சுது. செக்யூரிட்டி வேலையில இருக்கிறவங்க கடையை சுத்தி கண்காணிப்பு நடத்துறதே இல்லை. செவுத்த உடைக்கும் போது சத்தம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன சைஸ் கடப்பாறைய சுத்தி ஈரசாக்க கட்டிக்கிட்டு சுவத்தல வச்சு மெல்ல மெல்ல சுத்தியல் மூலமா இடிச்சிருந்ததா சொன்னான். அப்படி பண்றதால சுவரை உடைச்சாலும் துணி துவைக்கிற மாதிரி தான் சத்தம் வரும். அதனாலதான் முன்பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டிங்களுக்கு இந்த சத்தம் சந்தேகத்தை கொடுக்காம போயிருந்தது. தொலை போட்டு முடிச்சதும் முருகனும் சுரேஷும் தான் கடைக்குள்ள போய் நகைங்களை திருடிட்டு வர்றதா பிளான். ஆனா சுரேஷால அந்த துளைக்குள்ள நுழைய முடியல. அதனால முருகனும் கணேசனும் உள்ள போயிருக்காங்க. திட்டமிட்டபடி நகைகளை எடுத்துக்கிட்டு வெளியில வந்ததும் பக்கத்து தெருவுல நிறுத்தி வச்சிருந்த கார்ல ஏறி கணேசனோட ஊருக்கு போனாங்க. அங்க தராசுல நகைகளை நிறுத்தி பங்கு பிரிச்சுக்கிட்டதா முருகன் சொன்னான். தன்னோட பங்கை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு புறப்பட்டான் முருகன். போற வழியில போலீஸ் தொந்தரவு இருக்கும் அப்படிங்கிறதால பெரம்பலூர் பக்கத்துல ஒரு இடத்துல நகைகளை புதைச்சு வச்சிருக்கான். கணேசனும் தன்னோட பங்கா கொடுக்கப்பட்ட நகைகளை வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கான். ஆனா நகைகளோட சொந்த ஊருக்கு போன சுரேஷும் மணிகண்டனும் போலீஸ் கண்ணுல பட்டதால அவங்களோட தப்பு வெளியில வந்துச்சு. முருகன் பிடிபட்டதால லலிதா ஜுவல்லரியில கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை முழுமையா மீட்டு கொடுத்தாங்க போலீஸ். அதே சமயம் பல இடங்கள்ல அவன் கொள்ளையடிச்ச நகைகளை வெவ்வேறு இடங்கள்ல புதைச்சி வச்சிருக்கிறதாகவும் அதை வெளியே சொல்லலன்னு நிறைய தகவல்கள் அப்போ பத்திரிகைகள்ல வெளிவந்துச்சு.
திருச்சி காவிரி ஆத்தங்கரையில பதுக்கி வச்சிருந்த நகைகளை முருகன் எடுத்து காட்டின வீடியோ டிவிகள்ல வந்ததை பார்த்து மக்கள் பிரமிச்சு போனாங்க. பெங்களூரு பரப்பன சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முருகனுக்கு ஏற்கனவே எய்ட்ஸ் நோய் பாதிப்பு இருந்துச்சு. அதுக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவனுக்கு பக்கவாதமும் தாக்கிடுச்சு. நோய்களோட தாக்கத்தால 2020 நவம்பர் 26 முருகன் மரணம் அடைஞ்சான். அத்தனை சட்டவிரோத சம்பவங்களை செஞ்ச முருகனை ராபின்ஹுட் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணாங்க. சொந்த ஊர்ல ஏழைகளுக்கு தேவையான உதவிகளை செய்வான். வசதி இல்லாதவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிற வள்ளல்னு எல்லாம் கதை விட்டாங்க. ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணு செஞ்சதில்லைன்னு அவன் கூட பிறந்தவங்களே சொன்னாங்க. நாங்க கூலி வேலை பார்த்து தான் குடும்பம் நடத்திட்டு வரோம். அவன் திருடிட்டு வந்து கொடுக்குற பணம் எங்களுக்கு வேணான்னு நாங்க அவன்கிட்ட ஒண்ணுமே வாங்க மாட்டோம். ஆனா ஒரு வாட்டியும் அவனை தேடும் போதெல்லாம் கூட பிறந்த பாவத்துக்கு எங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு முருகனால அவங்க அடைஞ்ச பாதிப்பை சொன்னாங்க கனகவள்ளி. முருகன் செஞ்ச குற்றங்களுக்கு சட்டம் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி காலமும் அவனோட கர்மாவும் தன்னோட கடமையை நிறைவேற்றிடுச்சு. மீண்டும் அடுத்த வாரம் தமிழ்நாட்டில் நடந்த வேறொரு உண்மை குற்ற சம்பவத்தோட பின்னணியை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க செக்ஷன் 302. This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience. While staying true to the essence of the stories being told, keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.